மதுவிலக்கை எப்போது எப்படி கொண்டு வர வேண்டும் என்பது முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரியும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவித்த பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுவிலக்கு பற்றி பேச திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தகுதி இல்லை என்று குறிப்பிட்ட அவர், இந்த கட்சிகள் தேர்தலுக்காகவே மதுவிலக்கு பிரச்சனையை எழுப்புவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை பற்றி பேச திமுக, காங்கிரஸ், மதிமுக, பாமக ஆகிய கட்சிகளுக்கு தகுதி இல்லை என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடி மக்களுக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த 4வது பைப்லைன் திட்டப் பணிகள் 2 மாதத்திற்குள் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்றார். பெண்களிடம் அனுதாபத்தை பெறும் வகையிலேயே திமுக உள்ளிட்ட கட்சிகள் மதுவிலக்கை பற்றி பேசுவதாக அமைச்சர் சண்முகநாதன் தெரிவித்தார். மதுவிலக்கை கையில் எடுத்து இன்னைக்கு ஓட்டு வாங்கிடலாம், தாய்மார்கள்ட்ட அனுதாபத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்திருக்காங்களே தவிர, ஆனா அவங்களுக்கு பின்னால இந்த இதெல்லாம் இருக்குங்கிறத தெரியாது. நம்மளாம் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறது தெரியாம இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், அன்புமணி ராமதாஸ், இப்படி எல்லா வைகோ எல்லாரும் அந்த மாதிரி பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. காங்கிரஸ்ல இருந்து யாருக்குமே மதுவிலக்கை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாத கட்சி தான் இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டில்.